அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. ஸோ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது, லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எலக்ட்ரிக் டைப்போலில் 2 5 மார்க் நம்ம டெரிவேஷன் பார்ப்போம். அதில் ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைப்போல் அட் எ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன் பார்த்தோம். இங்கே பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைப்போல் அட் எ பாயிண்ட் ஆன் த ஈக்குவட்டோரியல் பிளேன். இந்த ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த பாயிண்ட் சி அப்படிங்கிறது ஆக்சியல் லைனில் நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன், அதாவது அந்த பாயிண்ட் சி அப்படிங்கிறத வந்து பர்பண்டிகுலர் மிட் பாயிண்ட் ஆஃப் த டைப்போலுக்கு பர்பண்டிகுலராக நம்ம வந்து வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் சின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்போலுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதனுடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி நம்ம கால்குலேட் பண்ணணும். டயக்ராம் பாருங்கள். இந்த பாயிண்ட் சியை தான் நான் செப்பரேட்டாக இந்த இடத்துல டயக்ராம் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து 2 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து parallel காம்பனன்ட்ஸ், இன்னொன்று வந்து பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா parallel காம்பனன்ட்ஸ் சைன் காஸ் தீட்டா, பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் வந்து சைன் தீட்டா. இப்போது இதில் parallel காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா, இங்கே பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா. இப்போது இதில் மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்குது, பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்குது, பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அதனால் இதில் பர்பண்டிகுலர் காம்பனன்ட்ஸ் வந்து 0 ஆயிரும், கேன்சல் டு ஈச் அதர். இப்போ the total magnitude of the electric field at point C is the sum of the parallel components of E vector plus vector E minus vector. அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா மைனஸ் பி வெக்டார் டைரக்ஷனில் இருக்குது. அது டயக்ராமில் நான் நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டயக்ராம் பியில். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே 2 சார்ஜ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டியூட் ஈக்குவலாக இருக்கனால எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா பி கேப் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இ வெக்டார் காஸ் தீட்டா பி கேப், அதாவது ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னிடியூட்ஸ் ஆஃப் இ ப்ளஸ் அண்ட் இ மைனஸ் ஆர் த சேம். அப்போது அது எப்படி இருக்குன்னா பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 2 modulus of plus e vector modulus of e minus vector 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. equation number 2. equation number 2 என்ன பண்ண போறோம்னா நம்ம equation number 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நீங்க அப்படியே உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க, இதுல டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலா இருக்குங்களா, பகுதி சமமா இருக்குங்களா. அப்போ நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா ஆகும், ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணணும், மைனஸ் 2q காஸ் தீட்டா பி கேப் பை 4 பை எப்சிலன் நாட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும் இல்லைங்களா. இப்போது இ டோட்டல் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், மைனஸ் 1 பை 4 பை எப்சிலன் நாட் 2q காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி கேப். இப்போது காஸ் தீட்டாவோட வேல்யூவை ஃபைன் பண்ணி நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்னங்க, adjacent side by hypotenuse. அந்த ட்ரையாங்கிள் நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ஓபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள். இந்த ஓபிசி ட்ரையாங்கிளில் டீட்டா அப்படிங்கிறது வந்து பிங்கிற ஏரியா தான் டீட்டா. அப்போ டீட்டாக்கு adjacent side ஆப்போசிட் சைட், டீட்டாக்கு adjacent side ஆப்போசிட் சைட். ஸோ பி அப்படிங்கிறது தான் டீட்டா. அப்போ டீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆர், adjacent சைடு வந்து ஏ. அப்போது எனக்கு ஹைப்போடென்யூஸ் வேணும்னா நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போடென்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். சரிங்களா? அதான் நான் பண்ணியிருக்கேன், பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். அப்போ ஓசியோட வேல்யூ ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ஆயிரும், ஓபியோட வேல்யூ ஏ. இப்போ எனக்கு ஹைப்போ தான் வேணும். அப்போ அந்த பி ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போ அந்த ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதணும்னா பவர் 1/2ன்னு எழுதலாம் இல்லைங்களா. ஓகே. இப்போ இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு நம்ம எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், காஸ் தீட்டா என்ன ஃபைனலாக வேல்யூ, காஸ் தீட்டா ஈக்குவல் அட்ஜசன்ட் சைடு வந்து ஏ, ஹைப்போடென்யூஸ் வந்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 1/2 பவர் 1/2. அப்படியே காஸ் தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட்யூட் பண்ணாமல் இந்த ஈக்குவேஷன் கிடைக்குங்களா. ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுனா, இந்த நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா
இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ டினாமினேட்டரில் பாருங்கள் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணும்போது பவரில் ஆட் பண்ணிப்போங்களா. அதுதான் இங்கே நம்ம வந்து பேஸ் ஈக்குவலாக பவரில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் டீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் டினாமினேட்டர் கொண்டு வரோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பேஸ் ஈக்குவலாக இருக்கனால பவரில் ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஸோ சின்ஸ் டைபோல் மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மூவ்மெண்ட் நம்ம தெரியும், பி வெக்டார் ஈக்குவல் 2AP, ஸோ 2AQ P கேப். அப்போது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து என்ன பண்ணலாம், நம்ம த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ் கேஸில் பார்த்துருப்போம், இதில் ஆக்சைல் லைன்லேயே ஆர் வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஆர் வந்து மச் கிரேட்டர் தேன் ஏ. அப்போது நம்ம ஏவை நெக்லெக்ட் பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம். அப்போ அந்த டேர்ம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரில் நம்ம ஆர் ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கலாம், பவரில் 3/2 இருக்குது. அப்போ அந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போது R3. அப்போது இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் 3ல் கொண்டு போயிட்டு நம்ம R3 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா E total minus 1/4 epsilon naught P vector by R3, R power cube. சரிங்களா. தேங்க்யூ.